Good morning student. Today 12th physics electrostatic potential at a point due to an electric dipole. இந்த டாபிக் பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் கொஸ்டின்மா. நான் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் நல்லா நீங்க ரிவிஷன் பண்ணிக்கணும். எழுதி பார்த்து இந்த கொஸ்டின் படிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் பண்ணு டைபோல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டைபோல் அப்படின்னா என்ன குட்டி பார்த்தோம்? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல பிரிஞ்சிருந்தது அப்படின்னா அதான் நம்ம டைபோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையாடாமா? இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ்ல நம்ம என்ன லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், ஒரு பாயிண்ட் சார்ஜ்ல ஒரு பாயிண்ட்ல அப்படின்னா V equal to 1/4π∈0 Q/R அப்படிங்கிற ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். இப்போ டைபோலான ஒரு பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியாம்மா? ஸோ நம்ம இப்போ அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி டைபோல் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? டூ ஈக்குவல் சார்ஜஸ் -Q அண்ட் +Q அப்படிங்கிற ரெண்டு சார்ஜஸ் ஈக்குவல் சார்ஜஸ் பட் ஆப்போசிட் சார்ஜ் ரெண்டும் ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல ரெண்டுக்கும் 2a அப்படிங்கிற ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல பிரிஞ்சிருக்கு. இந்த டைபோல்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சரியாம்மா? ஸோ -Q சார்ஜ் +Q சார்ஜ். இந்த பாயிண்ட்டை A அப்படின்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட்டை B அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் A, இந்த டிஸ்டன்ஸ் A அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியாடமா? இப்போ இந்த டைபோலுடைய சென்டர்ல இருந்து Pங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஸ்மால் r அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியாம்மா? இந்த ஆக்சியல் லைன் இருக்கு இல்லையா குட்டி, டைபோலுடைய ஆக்சியல் லைனுக்கும் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து Pங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிள் தீட்டா. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. டோட்டலா இந்த ஆங்கிள் 180. அதில் தீட்டாவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. நெக்ஸ்ட் டைபோல் மொமெண்டோடைய டைரக்ஷன் நமக்கு தெரியும். நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் -Q2 to +Q அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ டைபோல் மொமெண்டோடைய டைரக்ஷன் P வெக்டார் இந்த டைரக்ஷனை நம்ம இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கோம். சரியா குட்டீஸ்? நெக்ஸ்ட் +Q சார்ஜ்ல இருந்து Pங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை R1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். -Q சார்ஜ்ல இருந்து Pங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை R2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியாம்மா? இப்போ இந்த டைபோலால Pங்கிற பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் +Q சார்ஜால Pங்கிற பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல்? பொட்டன்ஷியல் at P due to charge +Q. +Q சார்ஜால Pங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்றோம். +Q சார்ஜால Pங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். நமக்கு தெரியும் ஒரு பாயிண்ட் சார்ஜால ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா பார்த்தோம். V equal to 1/4π∈0 Q/R அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சேம் அதே ஃபார்முலா தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப V equal to 1/4π∈0 Q/R அப்படின்னு சொல்லி வரணும். R அப்படின்னாக்கா அந்த சார்ஜ்ல இருந்து Pங்கிற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த டிஸ்டன்ஸை நம்ம இங்க மென்ஷன் பண்ணோம். இங்க என்ன கண்ணு? +Q சார்ஜ்ல இருந்து Pங்கிற பாயிண்ட் என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு? R1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ 1/4π∈0 Q/R1 அப்படின்ற இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி -Q சார்ஜால Pங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போறோம். சேம் ஃபார்முலா. ஸோ பொட்டன்ஷியல் at P due to charge -Q. சார்ஜ் -Qங்கிற சார்ஜ். ஸோ -1/4π∈0 Q/R2. இந்த -Q சார்ஜ்ல இருந்து Pங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? R2. ஸோ அப்போ இங்க நாம R2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். டோட்டலா இந்த டைபோலால Pங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்ன நமக்கு தெரியும். சின்ன சின்ன பாயிண்ட் சார்ஜஸ்களுடைய டோட்டல் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணி டோட்டல் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ V equal to இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்றோம். 1/4π∈0 Q/R1 plus
இந்த வேல்யூ வரணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நாம் இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ மைனஸ் 1/4 pi epsilon naught q by r2. ஓகேவாம்மா? ஃபர்ஸ்ட் ப்ளஸ் q சார்ஜால பிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல், நெக்ஸ்ட் மைனஸ் q சார்ஜால பிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல். இப்போ இந்த டைபோலால பிங்கிற பாயிண்ட்ல டோட்டல் பொட்டன்ஷியல் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்னென்ன கண்ணு காமனாக இருக்குது? q காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோம். 4 pi epsilon naught காமனாக இருக்குது. ஸோ இப்போ q டிவைடட் பை 4 pi epsilon naught வெளியில் எடுத்துட்டோம். ரிமைன் என்ன கண்ணு இருக்குது? 1/r1 மைனஸ் 1/r2. ஈக்குவேஷன் நம்பர் 1. அவ்வளோதான் கண்ணு, ஈஸி. மற்றதெல்லாம் ஒன்லி மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் 1/r1ஐயும் 1/r2ஐயும் கால்குலேட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம டோட்டல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரியாம்மா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். பாருங்கள், PBOP அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ட்ரையாங்கிளுக்கு கொசைன் லாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லை இதுக்கு மேலே நீங்கள் படிக்க போகிறீங்க. 3 தடவை கூட்டி அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸாக படிக்க போகிறீங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா? கொசைன் லா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a² = b² + c² மைனஸ் 2bc cos θ. அதுதான் கண்ணு ஃபார்முலா. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் இந்த ABC அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா r1² = r² + a² மைனஸ் 2ra cos θ அப்படிங்கிற இந்த டேர்ம் நம்ம எழுதுறோம். சரியா குட்டி? கொசைன் லாவை அப்ளை பண்ணி எழுதுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. r1² இதில் r² காமனாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ r² காமனாக வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இங்கே என்னடா குட்டிஸ் இருக்கும்? 1. ஸோ இப்போ 1 ப்ளஸ் இங்கே r² இல்லை. ஸோ இப்போ a² டிவைடட் பை r² மைனஸ் 2ra/r² cos θ. இந்த ஆரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி குட்டி எழுதலாம்? r1² = r² 1 + a²/r² மைனஸ் 2a/r cos θ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரியாம்மா? இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த பிங்கிற பாயிண்ட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுனாக்கா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏவோட கம்பேர் பண்ணும் பொழுது ஆர் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு நிறைய டைம் அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஓகேவாம்மா? ஸோ இந்த டேர்ம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி குட்டி எழுதலாம்? r1² = r² 1 மைனஸ் 2a/r cos θ அப்படின்னு சொல்லி எழுதலாம். நமக்கு என்னடா குட்டி வேணும்? இந்த ஈக்குவேஷனில் r1 வேணும், அதாவது 1/r1 வேணும். ஸோ அப்போ r1 மட்டும் வேணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஸ்கொயர் ரூட் போடலாம். அப்போ r1 = இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா r. இந்த டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் போடணும். நாங்கள் ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா 1/2 அப்படின்ற பவர் போடலாம் இல்லையா குட்டி? நம்ம கிளாஸில் உனக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 1 மைனஸ் 2a/r cos θ 1/2 அப்படின்னு சொல்லி வரணும். நமக்கு என்ன வேணும்? 1/r1 வேணும். ஸோ அப்போ 1/r1 = 1/r இன்ட்டு 1 மைனஸ் 2a/r cos θ 1 டிவைடட் பை இந்த டேர்ம் வரும். சரியா குட்டி? 1 டிவைடட் பை 1 மைனஸ் 2a/r cos θ பவர் 1/2 வரும். அந்த டேர்ம் நம்ம மேலே கொண்டு போனோம் அப்படின்னா பவர் மைனஸ் 1/2 வரும். நம்ம நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறோம். ஓகேவாம்மா? ஸோ அப்போ 1/r = 1/r இன்ட்டு 1 மைனஸ் 2a/r cos θ பவர் மைனஸ் 1/2 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். நெக்ஸ்ட் பைனாமியல் தியரமை இந்த டேர்முக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பைனாமியல் தியரம் இது நம்ம மேத்ஸில் படிக்க போகிறோம். நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் n = 1 + nx. இதில் n அப்படிங்கிறது நம்பர். சரியா குட்டி? இந்த ஈக்குவேஷனை இந்த டேர்ம்ல இந்த ஃபார்மேட்டில் பாருங்க. இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. 1 இந்த 1 கண்ணு மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் n. இந்த டேர்ம் எழுதுனீங்க அப்படின்னா இதுக்கு என்ன குட்டி ஃபார்முலா? 1 + nx அப்படிங்கிற ஃபார்முலா வந்துருக்கா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். சரியா? 1/r1 = 1/r இன்ட்டு 1 ஃபார்முலா என்ன கண்ணு இருக்கு? ப்ளஸ் n அப்படின்னாக்கா பவர். இங்கே பவர் என்ன கண்ணு? 1/2 இன்ட்டு எக்ஸோடைய வேல்யூ என்னடாமா? 2a/r cos θ. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி குட்டி எழுதலாம்?
1 by r1 equal to 1 by r into 1 plus a by r cos theta. Equation number 2. சரியாமா? இப்போ இதை நம்ம 1 by r1 உடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 1 by r2 உடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். இதே மாதிரி 1 by r2 உடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றோம். அதுக்கு ட்ரையாங்கிள் AOP அப்படிங்கிற அந்த ட்ரையாங்கிளை இன்னொரு பார்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கு கொசைன் லாவை நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா r2 squared equal to r squared plus a squared minus 2ra cos theta. இங்க theta உடைய வேல்யூ 180 minus theta. சரியாமா? இப்போ நமக்கு தெரியும் cos 180 minus theta minus cos theta அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? r2 squared equal to r squared plus a squared minus into minus plus 2ra cos theta. சரியாமா? நெக்ஸ்ட் r squared காமனா வெளியில எடுக்கலாம். r2 squared equal to r squared எடுத்துட்டா இங்க என்ன குட்டீஸ் வரும்? 1 plus இங்க r squared இல்ல. ஸோ a squared by r squared plus 2ra by r squared into cos theta. இந்த r-உம் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். So r2 squared equal to r squared into 1 plus a squared by r squared plus 2a by r cos theta அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் நாம கொண்டு வரோம். அதே மாதிரி நாம எடுத்துக்கிற பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா குட்டி? அது வந்து ரொம்ப லார்ஜர் டிஸ்டன்ஸா இருந்துச்சு அப்படின்னாக்கா, ரொம்ப ஏவோட கம்பேர் பண்ணும் பொழுது ஆருடைய வேல்யூ ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா இந்த டேர்ம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி குட்டி எழுதலாம்? r2 squared equal to r squared into 1 plus 2a by r cos theta அப்படின்னு சொல்லி எழுதலாம். நமக்கு தேவை 1 by r2 தான் தேவை இல்லையம்மா? ஸோ அப்போ r2 equal to r2 வேணும் அப்படின்னா இதுக்கு நம்ம அப்படியே ஸ்கொயர் ரூட் போடணும். அப்போ r2 இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா r2 equal to இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னாக்கா r, இந்த டேர்முக்கு அப்படியே நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா 1 plus 2a by r cos theta பவர் 1 by 2 அப்படின்னு வரும். நமக்கு 1 by r2 வேணும் இல்லையம்மா? ஸோ அப்போ 1 by r2 equal to 1 by r, இந்த டேர்ம் அப்படியே 1 divided by அப்படின்னு சொல்லி இந்த டேர்ம் வரும். பவர் பிளஸ் 1 by 2 இருக்கு. இப்போ நாம இதை அப்படியே மேலே கொண்டு போனோம் அப்படின்னா பவர் மைனஸ் 1 by 2. ஸோ அப்போ 1 plus 2a by r cos theta பவர் மைனஸ் 1 by 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். சரியாம்மா? இப்போ நாம இங்க பைனாமியல் தியரத்தை அப்ளை பண்றோம். சரியா குட்டி? 1 plus x பவர் minus n equal to 1 minus nx. இதுதான் ஃபார்முலா. n அப்படிங்கிறது நம்பர், பவர். இங்க எல்லா குட்டி 1 by 2 தான் பவர். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுதான் 1 plus x பவர் மைனஸ் n. இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கு. இதுக்கு மட்டும் நம்ம பைனாமியல் தியரமை அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 1 by r2 equal to 1 by r. ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 minus n உடைய வேல்யூ என்னடா குட்டி? 1 by 2 into x உடைய வேல்யூ என்னமா? 2a by r cos theta. இந்த 2 கேன்சல் ஆயிடும். சரியாமா? அப்போ 1 by r2 equal to 1 by r into 1 minus a by r cos theta. ஈக்குவேஷன் நம்பர் 3. சரியாமா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் என்னடா குட்டி? 1 என்னடாமா? v equal to q divided by 4 pi epsilon naught 1 by r1 minus 1 by r2. ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல நாம சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன பண்ணு? v equal to q divided by 4 pi epsilon naught 1 by r1 minus 1 by r2. இப்போ நம்ம 1 by r1 உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். 1 by r2 உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னா v equal to 1 by 4 pi epsilon naught q காமன் வெளியில எடுத்துட்டீங்க. 1 by r1 உடைய வேல்யூ 1 by r 1 plus a by r cos theta minus 1 by r2 உடைய வேல்யூ 1 by r r 1 minus a by r cos theta. ஓகேவாமா? இதுல பாருங்க 1 by r ரெண்டுலயுமே காமனா இருக்கு. காமனா வெளியில எடுத்துட்டோம். அப்ப ரிமைன் என்னடா குட்டி இருக்கு? 1 plus a by r cos theta minus என்னடா குட்டி இருக்கு? minus a by r cos theta இருக்கும். இந்த மைனஸ் சிம்பல் உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த +1 -1 மாறிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சரிடா குட்டி? நெக்ஸ்ட் இந்த +1ம் இந்த -1ம் கேன்சல் ஆயிடும். சோ இந்த ஈக்குவேஷன் எப்படிடா குட்டி எழுதலாம்? v equal to q divided by 4 pi epsilon naught 1 by r.
இங்க ஒரு q by r cos theta இருக்கு, a by r cos theta இருக்கு, a by r cos theta இருக்கு. 2 டைம்ஸ் இருக்கு. சோ அப்ப 2a cos theta by r அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியாமா? r into r r squared. சரி, அப்ப இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். v equal to 1 by 4 pi epsilon naught 2aq by r into r r squared cos theta. நமக்கு தெரியும் டைபோல் மொமெண்ட்டுக்கு என்ன கண்டு ஃபார்முலா v equal to 2qa. எவ்வளோ டைம் பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த டேர்மை நம்ம டைபோல் மொமெண்ட் p அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ v equal to 1 by 4 pi epsilon naught p cos theta by r squared. ஓகேவா? முக்கியமான ஃபார்முலாக்கள்னு நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? இதை நம்ம இப்போ வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும். ஓகேவா? எப்படி வெக்டார் ஃபார்ம்ல கொண்டு வருது? பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. சரியா குட்டி? அப்போ 1 by 4 pi epsilon naught p vector dot r cap by r squared அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த டேர்ம் எப்படி குட்டி வந்தது? நமக்கு தெரியும் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட்டுக்கு என்ன குட்டி ஃபார்முலா? a vector dot b vector equal to modulus of a vector modulus of b vector into cos theta. ஸோ அப்போ ab cos theta அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி p vector dot r cap equal to modulus of p vector modulus of r cap into cos theta. r cap அப்படின்னா என்னடா குட்டி? யூனிட் வெக்டார். அதோடைய வேல்யூ நமக்கு தெரியும் 1. ஸோ அப்போ p cos theta. ஸோ p vector dot r cap equal to p cos theta. நமக்கு தெரியும் குட்டி, ரெண்டு வெக்டார் ப்ராடக்ட் உடைய ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டிப்பா ஒரு ஸ்கேலாரா தான் இருக்கும். அப்ப எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. டைபோலால எலக்ட்ரிக் டைபோலால ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா v equal to 1 by 4 pi epsilon naught p vector dot r cap into r squared. ஓகேவாமா? முக்கியமான ஃபார்முலா நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நம்ம 3 ஸ்பெஷல் கேசஸ் பார்க்க போறோம். தீட்டா உடைய வேல்யூ பொறுத்து 3 ஸ்பெஷல் கேசஸ் நம்ம பார்க்க போறோம். சரியாமா? தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா நான் பிங்கிற பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையாமா, அது பிளஸ் q பாயிண்ட் சார்ஜுக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டேர்ம்ல p cos theta தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா cos 0 வேல்யூ 1. So, v equal to 1 by 4 pi epsilon naught p by r squared. இது ஒரு கேஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் theta equal to 180. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்துக்கிட்ட pங்கிற பாயிண்ட் மைனஸ் q சார்ஜுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா theta equal to 180 இருக்கும். ஆப்போசிட் சைடு இல்லையாமா? ஃபர்ஸ்ட் theta equal to 0 அப்படின்னா பிளஸ் q சார்ஜுக்கு பக்கத்தில் நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைனஸ் q சார்ஜுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா theta equal to 180. அப்போ cos 180 minus 1 இல்லையாமா? அப்போ அந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா minus 1 by 4 pi epsilon naught p by r squared. சரியா? இப்போ நம்ம தேர்ட் கேஸ் பார்க்க போறோம். நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட் pங்கிற பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லையாமா, அந்த பாயிண்ட் கரெக்டா அந்த மிட் பாயிண்ட்லயே ஈக்குட்டோரியல் லைன்லயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் ஆக்சியல் லைன்லயே இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈக்குட்டோரியல் லைன்லயே இருந்துச்சுன்னா theta equal to 90 degree. ஓகேவாமா? அப்போ cos 90 equal to 0. ஸோ அப்போ இந்த v equal to 0. பொட்டன்ஷியலே இருக்காது. அப்போ ஈக்குட்டோரியல் லைன்ல டைபோலோடைய ஈக்குட்டோரியல் லைன்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 0. சரியாமா? ஸோ அப்போ இந்த 3 கேசஸும் நாம பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த 3 கேசஸும் கண்டிப்பா நம்ம எழுதணும். தனியாக அது கொடுத்துருக்காங்க, அது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நெக்ஸ்ட் இதில் 2 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸும் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார்ஜான பொட்டன்ஷியலுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். v equal to 1 by 4 pi epsilon naught q by r அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ v inversely proportional to r. டைபோலுக்கு ஃபார்முலா பார்த்தோம். v equal to 1 by 4 pi epsilon naught p cos theta by r squared அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ v inversely proportional to r squared. அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா பொட்டன்ஷியல் என்ன பண்ணாகும்? டிக்ரீஸ் ஆகும். இதுல 1 by r. ஆனா இங்க டைபோல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இது பாயிண்ட் சார்ஜுக்கு 1 by r, டைபோலுக்கு 1 by r squared. அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பொட்டன்ஷியல் பாருங்க டிக்ரீஸ் ஆகும். இதுல 1 by r தான். இதுல குறையறதை விட பாயிண்ட் சார்ஜ்ல பொட்டன்ஷியல் குறையறதை விட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பொட்டன்ஷியல் குறையறதை விட டைபோல்ல பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னாக்கா வேகமா குறையும், சீக்கிரமா குறைஞ்சிரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா
பாயிண்ட் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்கும். பாயிண்ட் சார்ஜில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்கும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் சார்ஜ் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் கியூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இந்த மாதிரி நம்ம ஸ்பெரிக்கல் ஷேப் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஸ்பேஸை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இதை பொட்டன்ஷியலை V1, இந்த பொட்டன்ஷியலை V2, இந்த பொட்டன்ஷியலை V3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோமா, இந்த சர்ஃபேஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்ல எல்லாம் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்ல எல்லாம் பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். ஆனால் இந்த V1, V2, V3 வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இதை பற்றி நம்ம ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம். சரியாம்மா? அப்போ பாயிண்ட் சார்ஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் வந்து ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்கும். ஆனால் டைபோலை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்காது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டைபோலில் பொட்டன்ஷியல் எதை பொறுத்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைபோல் மொமெண்ட்டுக்கும் இந்த பொசிஷன் வெக்டர் R இருக்கு இல்லையா கண்ணு, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளை பொறுத்து இருக்கும். ஆனால் இதனுடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சியலி சிமெட்ரிக்காக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து Rங்கிற ஒரு டிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதுல இருந்து இந்த கோன் ஷேப் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கோன் ஷேப்ல எல்லா பாயிண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். சரியா கண்ணு? அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாலும் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம டைபோலை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஆக்சியலி சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா கண்ணு? பாயிண்ட் சார்ஜில் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக், பொட்டன்ஷியல் வந்து பாயிண்ட் சார்ஜில் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்கும். ஆனால் டைபோலில் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சியலி சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகே குட்டீஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ குட்டீஸ்.